கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பது, வாஞ்சையோடு வந்திருப்பது தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம பயப்படாதேங்கிறதான தலைப்பிலே தேவனுடைய சமூகத்தில் பல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் பல நேரங்களில் பலவிதமான சுமைகள், பாரங்கள், கலக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதெல்லாம் அந்த கலக்கங்களும் பாரங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் அவருடைய மனதிலே அப்படியே தங்கி அந்த மன அழுத்தத்தினாலே பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வருகிறது, சில நேரங்களில் அது நம்மளை விட்டு போகிறது. பல நேரங்களில் பலவிதமான பயங்கள் அநேகரை அழுத்தி கொண்டிருக்கிறது. எந்த திசையிலிருந்து பயம் வருகிறது என்று தெரியாதபடிக்கு கலக்கத்தோடும் பாரத்தோடும் சுமையோடும் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறதான காரியம் பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜனத்துக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நம்ம அதை தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14:27 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனியுங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய தாய் தகப்பன் அவருடைய காரியங்களிலே கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக, ஒரு பிள்ளையாக, சரீர பிரகாரமாக நம்மை போல பாடுகள் நிறைந்தவராக இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலே வந்தவர் தன்னுடைய 30வது வயதுக்கு அப்புறம் அவர் தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவிப்பதற்கு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஊழியத்தை செய்கிறதான அந்த காலகட்டத்தில் அவரை பின்பற்றுகிற அநேக சீசர்களை அவர் அழைத்தார். அவரோடு கூட கூட்டிக் கொண்டு சென்றார். ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், எப்படி நாம் அந்த ராஜ்யத்தை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்து தெள்ள தெளிவாக அவர்களுக்கு விளக்கினதோடு மட்டுமல்ல, அதை தன்னுடைய சொந்த வாழ்க்கை மூலமாக அவர் பல இடங்களுக்கு சென்று கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னோடு கூட பல சீசர்கள் கூடவே இருந்தார்கள். விசேஷமாக 12 சீசர்கள் கூடவே இருந்தார்கள். அநேக சீசர்கள் அவர்களை ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பின்பற்றுகிற நேரத்துல இந்த உலகத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பாடுகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அதனால்தான் இந்த யோவான் 14:27 கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக, இந்த உலகத்தை விட்டு பரத்திற்கு அவர் ஏறி போகிறதற்கு முன்பதாக பட வேண்டிய பாடுகளை குறித்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்களை குறித்தும் தன்னோடு இருக்கிற சீசர்களோடு கூட நல்ல ஒரு விளக்கத்தோடு, விவாதத்தோடு, நல்ல ஒரு கர்ஷனையோடு கூட பல வார்த்தைகளை சீசர்களும் கேட்கிறாங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்லுகிறார். இயேசு பல காரியங்களை சொல்லுகிறார், அவங்க பல காரியங்களை கேட்கிறாங்க. இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தான் இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே பலவித பயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறதான இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில பயங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக சில காரியங்களை சொல்லுகிறேன், கவனிங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அதுல ஒரு வசனம் தான் இந்த வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகிற அந்த நாட்களிலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னத்தை வைத்து போகிறேன்? இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற
அநேக தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை வைத்து போகிறார்கள் என்று சொன்னா, நிறைய கடன்களை வைத்து விட்டு போகிறார்கள், நிறைய பிரச்சனைகளை வைத்து விட்டு போகிறார்கள். நிறைய தாய் தகப்பன்மார்கள், நல்ல தாய் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துகள், கொடுக்க வேண்டிய பணங்கள், கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள், கொடுக்க வேண்டிய அனைத்து குடும்ப பிரகாரமான காரியங்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தாங்க, அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாகவே கொடுத்து விட்டு அவர்களும் சமாதானமாக கடந்து செல்கிறார்கள், பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுத்து விட்டு போகிறார்கள். அதான் அடுத்த அடி சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்துல உலக மனிதர்களா இருக்கிற ஒவ்வொருவரும் கடந்து போகும்போது சொத்து, பணம், காசு, இதெல்லாம் அங்கங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து போவது வழக்கம். கண்டிப்பா கொடுக்கிறார்கள், எல்லாருமே கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அந்த காரியங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு பெரிய சொத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன சொத்து அப்படின்னு சொன்னா, அவர் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் ஒரு பெரிய அதிசயம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அவர் வச்சுக்கிட்டார். வைத்து என்ன செய்கிறேன், போகிறேன். அது மட்டும் அவர் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்னையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், வச்சுட்டு போயிருக்கிறேன் அந்த சமாதானத்தை. இப்ப நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உங்களுக்கு உள்ளதான் என்ன செய்யுது இருக்கு. நான் போகிறதுனால நீங்க கலங்கக்கூடாது, நான் போகிறதுனால நீங்க பயப்படக்கூடாது. அந்த சமாதானம், ஒருவேளை நான் போகிற இந்த சரீரம் ஒருவேளை போகிறது மாதிரி நீங்க நினைக்கலாம், ஆனா நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்காக நான் வைத்து விட்டு தான் போகிறேன், அது உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த நான் போனாலும் சமாதானமா இருக்கிற நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எப்படி நான் சமாதானமாய் வாழ்ந்தேனோ, சமாதானத்தை கற்றுக் கொடுத்தேனோ, சமாதானத்துக்கான வழிகளை நான் உங்களுக்கு தெரிவித்தேனோ, நான் ஒருவேளை போயிருக்கலாம். நான் கற்றுக் கொடுத்த அந்த சமாதானம் உங்களோடு கூட தான் என்ன செய்கிறது இருக்கிறது. உங்களுக்காக நான் அதை வச்சுட்டு தான் போயிருக்கிறேன், அதை நான் என்ன செய்யல, எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, உலக தாய் தகப்பன்மார்கள் பத்திரத்தை எழுதி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உயில் பத்திரம் எதுன்னு சொன்னா தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் தான் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வருகிறது. அதனால நீங்க சமாதானத்தை இழந்து விடக்கூடாது, நான் போய்விட்டேன் என்பதற்காக கலங்கி விடக்கூடாது. அந்த சமாதானம் உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்கல. அது சமாதானம் சமாதானம் சொல்லும், சந்தோஷம் சந்தோஷம் சொல்லும், மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லும். அது அப்படியே அந்த காரியங்களுக்குள்ளாய் அழைத்து சென்று நம்மளை பாதாளத்துக்கு நேராக வழி நடத்தும். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், அந்த நீதியின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கலக்கங்களையும் பயங்களையும் அப்புறப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானம் என்கிறதான பத்திரம், அந்த சொத்து எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், காக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நமக்கு ஒரு சொத்து பத்திரம் இருந்தா எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்போமோ அப்படிதான் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் யாருடைய கையில இருக்கு, யாருடைய வசம் இருக்கிறதுன்னு சொன்னா உங்கள் மேலும் என் மேலும் அந்த கடமை என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆண்டவர் அதை கொடுத்துட்டார், ஆண்டவர் அதை நமக்காக வச்சுட்டாரு. வைக்கப்பட்ட இடத்துல நம்ம அதை பத்திரமா எங்க வச்சுட்டார், நம்முடைய இருதயத்துல வச்சுட்டாரு, நம்முடைய மனசுல வச்சுட்டார், நம்முடைய சிந்தனையில வச்சுட்டாரு அவருடைய சமாதானத்தை. அதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகவே கூடாது. ஆகவே நான் போகிறேன் என்கிறதான கலக்கம் பயம் உங்களுக்கு வேண்டாம், உங்க இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்று சொல்லி நம்முடைய சீசர்களை அவர் பலப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த ஸ்தோத்திரம் சமாதானங்கிறதான பத்திரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஞானத்தோடும் விழிப்போடும் காணப்பட்டு அதை பாதுகாக்கிற பொறுப்பில் ரொம்ப கர்சனையோடு நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தந்திருக்கிற அந்த சொத்து சமாதானம். இந்த சமாதானத்தை இழக்கும்படி தான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் பலவிதமான காரியங்களை, பிரச்சனைகளை உண்டாக்கி சமாதானத்தை நம்ம விட்டு என்ன செய்யணும், எடுத்து போடுவதுதான் அவனுடைய முக்கிய முழு நோக்கமாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் சமாதானமாக வாழ்ந்து விட்டால் குடும்பத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. சபைகளிலே சமாதானமாக வாழ்ந்து விட்டால் ரொம்ப ஆசீர்வாதங்களையும் ஊழிய வளர்ச்சியும் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பத்தக்கதாக, குடும்பத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பத்தக்கதாக பலவிதமான காரியங்களை உண்டாக்கி அவர்களுடைய சமாதானத்தை பிசாசானவன் என்ன செய்கிறான், கெடுத்து போடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை கெடுத்து போடாதபடிக்கு அதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். அல்லேலூயா. அதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்களாம், துதித்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததின் நோக்கமே சமாதானத்தை கொடுக்க. அல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியமா இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். பூமியில சமாதானம், பரலோகத்துல மகிமை. ஆமா, நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆண்டவராய் இருக்கிற தேவனை உயர்த்தி அங்க வந்த தூதர்கள் எல்லாம் துதித்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு. நிறைய பெயர்கள் இருந்தாலும் ஆயிரமான பெயர்கள் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கலாம். அதுல ஒரு நல்ல பெயர் தான் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னால் கலக்கங்களோ, வேதனைகளோ, மன சஞ்சலங்களோ, குழப்பங்களோ நம்முடைய வாழ்க்கையில வருகிறதற்கு சான்ஸே இல்லை. நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். அந்த சமாதான பிரபு எப்போதுமே நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய வகையில நம்ம பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவராய் இருக்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற பொறுப்பு என்ன இந்த உலகத்துல? நான் சமாதான பிரபு, சமாதானமாய் உங்களுக்குள்ள இருக்கிறேன். அந்த சமாதானத்தை நீங்க என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்க. உங்க இருதயம் கலங்காண்டாம், பயப்படண்டாம் என்று சொல்லி சீசர்களை திடப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பத்திரம் நம்ம எந்த தேதி வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பத்திரங்கள் எழுதுவாங்க, உயிர் எழுதுவாங்க, இது எனக்கு பிறகு என்னுடைய மகனுக்கு, மகனுக்கு பிறகு அவங்க பேரனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை யாருக்கும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கும். அந்த சில பத்திரமே என்ன செஞ்சிடும், எரிஞ்சிரும், காணாம போயிடும். பல விதமான சம்பவங்கள் நம்முடைய உலகத்தில் நடக்கிறது. திடீரென்று மழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, பூகம்பம் வருகிறது. இந்த பத்திரமெல்லாம் நிலைக்குமா, அது எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவராய தேவன் சொல்லுகிறார் 9:7, ஏசாயா 9:7, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவர் நமக்கு கொடுக்கிறதான சமாதானத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய சமாதானத்துக்கு எப்போதுமே முடிவே இல்லை. ஆகவே சமாதானம் நம்மளை விட்டு ஒளிந்து போய்விடுமா? அந்த சமாதானம் ஏசப்பா நமக்கு தந்திருக்காரு, வச்சுட்டு போயிருக்கிறாரு, அது நம்மளை விட்டு அப்படியே போய்விடுமா என்று நினைப்பதற்கு இருக்கிற கலக்கத்தை கூட கர்த்தர் இந்த கால வேளையில நம்மளை விட்டு எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம், சமாதானம் வந்துட்டு போய்விடுகிறது, இது இருக்கா இல்லையாங்கிறதான ஒரு சந்தேகம் கூட நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் எழும்புகிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானா, சமாதானமா தான் இருக்கிறேனா என்று சொல்லி கூட நம்ம சில நேரங்களை சிந்திக்கிறோம், சில நேரங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சமாதானம், நான் கொடுத்த சமாதானத்துக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் முழங்கால் படிடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற சமாதானத்துக்கு முடிவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை உங்களுக்காக வைத்து போகிறேன், நான் உங்களுக்கு அதை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை கொடுக்கல. நான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவர், உங்களுக்காக இந்த உலகில் வந்தவர். ஆகையினால இந்த உலகத்தின் சந்தோஷம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிறதான சமாதானம் உங்களுக்கு இருக்கிற பயங்களை போக்கிவிடும், உங்களுக்கு இருக்கிற கலக்கங்களை போக்கிவிடும்,
உங்களுக்கு இருக்கிற மாறாட்டங்கள் போராட்டங்களை கூட அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது நம்மளை விட்டு அகற்றிவிடும். தேவ சமாதானமே நமக்கு நிரந்தரமானது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அது உங்களை விட்டு விலகாது, உங்களை கைவிடாது. அந்த சமாதானம் எப்போதுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. சமாதானத்தை நீங்க இழக்கிறீங்களா? நிம்மதியை இழக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிம்மதியை ஏன் இழக்கிறோம், சமாதானத்தை ஏன் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் வரும்போது தான் நம்ம அதை இழக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சமாதானம் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது. அது உங்களை விட்டு போகாது. அது முடிவு வரைந்தும் அதுக்கு சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்துக்கு முடிவே இல்லை. அது நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி, அந்த சந்ததியுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே இந்த சமாதானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சமாதானத்தின் நதியினால தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பும்படியாக அப்படியே கரங்களை உயர்த்தி, வேதனையோடும் பலவிதமான கலக்கங்களோடும் கண்ணீரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க இருக்கிறபடினால, நீங்க இந்த உலகத்துல இருந்த பொழுது கொடுத்த சமாதானம், எங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் முடிவு வரைந்து காத்து கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சமாதானம் முடிவில்லாத அந்த சமாதானத்தை நாங்கள் நிரந்தரமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது எங்களை விட்டு போகாதபடிக்கு உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள இந்த கால வேளையில ஞானத்தோடும் விழிப்போடு இருந்து அதை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்க வீட்டு பத்திரத்தை எப்படி நாங்கள் பத்திரமாய் வைத்து பாதுகாக்கிறோமோ அதே போல நீங்க கொடுத்த அந்த பெரிய சொத்து சமாதானங்கிறதான சொத்தை நாங்கள் பத்திரமாய் பாதுகாப்பதற்கு வேண்டிய புத்திய, ஞானத்தை, அறிவை, கிருபைகளை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. நன்றியப்பா. அதை கேட்கிற எவனுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கேட்கிற எவனுக்கு அவர் கொடுப்பாரு. இந்த உலகத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுவென்று சொன்னால் தேவன் கொடுக்கிற சமாதானம். அதை யாரும் இழந்து போக கூடாது. அதை வீணாக யாருக்கும் நம்ம கொடுத்து விடக்கூடாது. அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேண்டும். நம்மை கவனிக்கிற, நம்மை பார்க்கிற அநேகருக்கு இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த இந்த சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை அநேகருக்கு நீங்கள் கடத்துவதற்காக தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த பத்திரம் நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் வருகிற எல்லாருக்குமே இந்த சொத்து உரிமை உள்ளது. இந்த சொத்து உரிமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சொத்தை யார் வேணாலும் பங்கு போட்டுக் கொள்ளலாம். இந்த சொத்தை யார் வேணாலும் பங்கு போட்டுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள்ல இருக்கிறவங்க, சாபங்கள்ல இருக்கிறவங்க, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா கர்த்தரிடத்துல அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் இந்த சபைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும், சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில வைக்கிறார், உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல ஒரு பெரிய சொத்து உங்களை சமாதானமாய் வைத்துக் கொள்வதுதான். அந்த சமாதானத்தை தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான ஆசீர்வாதமான காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் நீர் எங்களுக்கு தந்த பெரிய சொத்து சமாதானம். அந்த சமாதானத்தை எந்த நிலையில் நாங்கள் இழக்காதபடிக்கு ஆண்டவரே அதை காத்துக்கொள்ள எங்கள் அனைவருக்கும் நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கலக்கத்தோடும் வேதனையோடும் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சமாதானத்தை கூறுகிறோம். அந்த சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருவதாக ஆண்டவர் தாமே தொடர்ந்து கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.